தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு பலத்த புயலுடன் கூடிய மழை பெய்ய உள்ளதாக வானிலை அறிக்கை மையம் தகவல். ப்ரோ, புயல் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, மழை பெய்கிற மாதிரி இருக்குது. வந்த கார் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்க வந்துட்டுருக்காங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்டே பண்ணிக்கலாமா? ப்ரோ, நானே வீட்டில் தனியாக இருக்கேன் ப்ரோ, யாரும் இல்லை. இப்போ வேறு ஏதாவது வீட்டில் வேணா கேட்டு பாருங்க. சாரி ப்ரோ. புரியுது, கேட்க கூச்சமாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் போகணும், கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா ரெஸ்ட் ரூம்? சரி வாங்க ப்ரோ. ஓகே. ஓகே ப்ரோ, உங்களுக்கு காஃபியா டீயா? சரி, பாத்ரூம் போயிட்டு வாங்க. ஓகே. ப்ரோ, டவல் சோஃபாவில் இருக்கு. ஓகே ஓகே. ரெஸ்ட் ரூம் அங்கே இருக்கு ப்ரோ. ஓகே. வணக்கம். குற்றம் செய்திகளுக்காக நான் உங்கள் சரண்யா. திருப்பூர் மாவட்டம் முழுவதும் கடந்த சில மாதங்களாக பல கொலைகள் மர்மமான முறையில் நடந்து வருகின்றது. இந்த தொடர் கொலை சம்பவங்களின் விசாரணையை அடுத்து கொலையாளி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவராக இருக்கலாம் எனவும் அவனது கொலை செய்யும் முறைகள் ஒரே பேட்டர்னில் இருப்பதையும் காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். இந்த சைக்கோ கொலைகாரன் வீட்டில் தனியாக உள்ள நபர்களையே டார்கெட் செய்வதாகவும் அவர்களிடம் உதவி கேட்பது போல் ஒரு நாடகத்தை நடத்தி பிறகு அவர்கள் வீட்டினுள் நுழைந்து சற்றும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அவர்களை கொலை செய்துவிட்டு அவர்களின் உடைமைகளுடன் தப்பிச் செல்வதாகவும் ஆய்வின் முடிவில் தெரிய வந்துள்ளது. ரெடியா ப்ரோ? இந்த கொலைகளில் இருக்கக்கூடிய ஒரே சாட்சி சம்பவ இடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு காஃபி கப்களும் அதில் உள்ள கொலையாளியின் கைரேகையும் தான். அதனால் காவல்துறையினர் முன்பின் தெரியாதவர்களை வீட்டினுள் அனுமதிக்க வேண்டாம் என எச்சரித்துள்ளனர்.